வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாரதியார் பாரதிதாசன். பாரதிதாசன் எவ்வளோ படித்தாலுமே நமக்கு அந்த குழப்பம் தீரவே தீராது. ஒரு மேற்கோளை காட்டிட்டு இப்போ இது பாரதியாரா பாரதிதாசனான்னு கேட்டால் நம்ம குழப்பம் வரத்தான் செய்யும். அந்த குழப்பம் வராமல் இப்போ நம்ம எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காண்டி இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இப்போ இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு அந்த குழப்பம் வராது. பாரதியாரா பாரதிதாசனா அப்படிங்கிற ஒரு குழப்பம் வராது. இப்போ எப்படின்னா, ஒருத்தர் சொல்கிறத இன்னொருத்தர் தப்புன்னு சொல்கிற மாதிரி இருக்கும். நம்ம அப்படி தான் ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ முதல்ல பாரதியார் இருக்கிறாரு, பாரதியாருக்கு அடுத்து தான் பாரதிதாசன் வராரு. அப்போ அவரை விட இவர் பெரிய ஆளாகணும்னா பாரதியார் சொன்னது எல்லாமே தப்பு, உனக்கு ஒன்றுமே தெரியாது அப்படிங்கிற மாதிரி பாரதிதாசன் சொல்லியிருப்பார். அப்படி தான் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ 2 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கிடுவோம். ஒருத்தர் கவிதை எழுதுகிறாரு, அப்போ நீங்கள் அவருக்கு அடுத்து ஒரு ஆள் நீங்கள் வரீங்கன்னா நீங்கள் அவரை மாதிரியே நீங்கள் கவிதை எழுதுறீங்க. அப்போ அவரோட ஒரு படி நீங்கள் மேலே போய் எழுதுனா தான் உங்கள் கவிதைகள் அதிகமாகவும் அவர் கீழே போவார். அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கிடுங்க. இப்போ அந்த மாதிரி பார்ப்போம். இதில் உள்ள ஒரு மேற்கோள்கள் ஒரு 12 மேற்கோள்கள் இருக்குது. இது எல்லாத்தையுமே இப்போ பார்த்துடலாம் ஈஸியாக. அங்கே ஸ்டார்ட் பண்ணுவோம். தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் ஜகத்தினை அழித்து விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாரதியார் சொல்லியிருப்பார். அப்போ பாரதிதாசன் சொல்கிறாரு, அப்போ என்ன தனி ஒருவனுக்கு உணவு மட்டும்தான் வேணுமா? அப்போ உணவு மட்டும் கிடைச்சா போதுமா? அப்போ அப்படி தேவையில்லை, நமக்கு அப்படி கிடைக்கலன்னா நம்ம இந்த உலகத்தை அழிச்சிருவோம்னு நீங்கள் சொல்கிறீங்க, அது தப்பு. எளிமையினால் ஒருவன் தமிழ் படிப்பு இல்லை எனில் இங்குள்ளோர் நாம் எல்லாம் நாணிட வேண்டும். அதாவது எளிமையினால் ஒருத்தனால் கல்வி கற்க முடியலன்னா இங்கே இருக்க நம்ம எல்லாருமே வெக்கப்படணும் அப்படின்ட்டுருக்காரு. இவர் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு பாரதிதாசன். பாரதியார் உணவுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு. உணவு முக்கியம் இல்லை, கல்வி தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி பாரதிதாசன் கவிதையில் இருக்கார். அடுத்து பாரதியார் சொல்லியிருக்காரு, பிற நாட்டு நல்ல சாத்திரங்கள் தமிழ் மொழியில் மொழிபெயர்த்தல் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பாரதியார் சொல்லியிருக்காரு. இப்போ பாரதிதாசன் கேட்குறாரு, ஏன் நம்ம நாட்டில் நம்மளால் எழுத முடியாதா? அது ஏன் பிற நாட்டுகிட்ட போய் நம்ம ஏன் கடன் வாங்கணும்? நம்ம நாட்டிலே நம்ம எழுதலாமே அப்படின்ட்டு எளிய நடையில் தமிழ் நூல் எழுதிட வேண்டும், இலக்கண நூல் புதிதாக ஏற்றுதல் வேண்டும். நம்மளே எழுதிக்கிடுவோம், எதுக்கு அடுத்த நாட்டில் போய் கடன் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு. அடுத்து பாரதியார் சொல்கிறாரு, பள்ளி தலமனைத்தும் கோயில்கள் செய்வோம், எங்கள் பாரத தேசம் என்று தோள் கொட்டுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு பாரதியார். அப்போ பாரதிதாசன் கேட்குற, அப்போ நீங்கள் பள்ளியை பூரா கோயில் செஞ்சுருங்க, பள்ளிகளை பூரா கோயில் செஞ்சுட்டு அவனுக்கு படிக்க முடியாத கஷ்டமான புத்தகங்களை கொடுத்தா படிப்பானான்னு கேட்டால் கண்டிப்பாக படிக்க மாட்டான். அப்போ என்ன செய்யணும்னா, தெளிவு உருவும் பாடங்களோடு சோடு எல்லாம் செய்து செந்தமிழை செழுந்தமிழாக காண வேண்டும். அதாவது நீங்கள் நினைக்கிற மாதிரி பள்ளி எல்லாம் கோயில் ஆகிட்டு நம்ம உடனே பெரிய பாரத தேசம் ஆயிட முடியாது, பாரத தேசம் நம்ம மாற்றிட முடியாது. தெளிஞ்ச கரெக்டான புத்தகங்கள், எளிமையான புத்தகங்களை கொண்டு அந்த மாணவர்களுக்கு கொடுத்து அவங்கள படிக்க வச்சா தான் செந்தமிழை நம்ம செழுந்தமிழாக பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்து பாரதியார் சொல்லியிருக்காரு, எல்லோரும் ஒரு குலம், எல்லோரும் ஓரினம், எல்லோரும் இந்நாட்டு மன்னர்கள். எல்லாரும் ஒரே குலம்தான், எல்லாரும் ஒரே இனம்தான், எல்லாரும் இந்நாட்டு மன்னர் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் நீங்கள் சொன்னது சும்மா பேச்சில் மட்டும்தான் இருக்கணும், ஆனால் நடைமுறையில் வரணும் அப்படின்னா எல்லோரும் எல்லாம் என்று இருப்பதற்கான இடம் நோக்கி நடக்கிறது இந்த வையகம். நம்ம முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். சும்மா நான் மன்னர் நீ மன்னர் சொன்னால் மட்டும் போதாது, அதுக்கான முயற்சிகள் நம்ம செய்யணும். ஏற்றத்தாழ்வு இல்லாத ஒரு சமுதாயம் உருவாக்குறதுக்கான முயற்சியை நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு பாரதிதாசன். அடுத்து இது ரொம்ப அடிக்கடி கேட்குற கொஸ்டின், எல்லாருக்கும் குழம்பும் இது. வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு. பாரதியார் சொல்கிறார், வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து, வள்ளுவன் அவர் திருக்குறள் எழுதி இந்த உலகத்துக்கு கொடுத்ததுனால தான் நம்ம தமிழ்நாடு என்னாச்சு, வான்புகழ் போச்சு அப்படின்னு பாரதியார் சொல்கிறாரு. ஆனால் பாரதிதாசன் சொல்கிறாரு, அப்படிலாம் இல்லை, வள்ளுவன் நம்ம நாட்டில் பிறந்ததே நமக்கு பெருமை தான் அப்படின்னு சொல்கிறாப்ப ஒரே லைனில் சிம்பிளாக முடிச்சிட்டாப்புல. வள்ளுவன் பிறந்து அவன் திருக்குறளை எழுதி அந்த திருக்குறள் உலகம் பூரா போனதுனால தான் தமிழ்நாடு புகழ் அடையுதுன்னு பாரதியார் சொல்கிறாரு. ஆனால் பாரதிதாசன் என்ன சொல்கிறாருன்னா, வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ், அவன் பிறந்தது நம்ம மண்ணில் பிறந்ததே நமக்கு புகழ் தான், இதை விட பெரிய புகழ் என்னவாக இருக்க போகுது அப்படின்ட்டு சிம்பிளாக முடிச்சிட்டாரு பாரதிதாசன். அடுத்து ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, ஒற்றுமை நீங்கினான் அனைவரும் தாழ்வே அப்படின்னு சொல்லிட்டு பாரதியார் சொல்லியிருப்பார். எல்லோரும் ஒற்றுமையாக இருங்க, ஒற்றுமையாக இருந்தால் தான் நம்ம வெள்ளையர்களை அடித்து விரட்ட முடியும், நம்ம ஒற்றுமை இல்லைன்னா நம்ம எல்லாரையும் வெள்ளையர்கள் ஈஸியாக இது பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் பாரதிதாசன் சொல்லியிருக்காரு, எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தனர், இங்குள்ளோர் தமிழர்கள் ஒன்றாதல் கண்டோ. என்ன பாரதியார் சொல்கிறீங்க, எங்கள் கண்ணுக்கு யாருமே பகைவரே தெரியலை, ஏன்னா நாங்கள் எல்லாம் தமிழர்கள் எல்லாம் ஒன்றா தான் இருக்கோம், எங்கள் கண்ணுக்கு பகைவரே தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு பாரதிதாசன் சொல்கிறாரு. காதல் 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 போயின் சாதல் சாதல் சாதன்னு சொல்லிட்டு பாரதியார் குயில் பாட்டில் சொல்லியிருக்காரு. அதை ஒரு ஆண் பெண் காதலிக்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. காதல் 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 போயின் சாதல் சாதல் சாதன்னு சொல்லிட்டு
பாரதிதாசனும் அதே மாதிரி தான் சொல்கிறாரு. ஆனால் பாரதிதாசன் இந்த இடத்துல என்னென்னா பெண்ணை காதலிக்கல. அவர் என்ன செய்கிறாரு, அதுலேருந்து ஒரு படி மேலே போய் அவர் தமிழை காதலிக்கிறார். நனியுண்டு நனியுண்டு காதல் தமிழ் நாட்டினர் யாருக்குமே தமிழ் மீது, எங்கள் எல்லாருக்குமே காதல் இருக்குது, ஒருத்தர் 2 பேருக்கு இல்லை, எல்லாருக்குமே காதல் இருக்குது. ஆனால் நாங்கள் எதை காதலிக்கிறோன்னு கேட்டிங்கன்னா தமிழை தான் காதலிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாரு பாரதிதாசன். அடுத்து, தேமாங்கிற தமிழோசை உலகமெங்கும் பரவ வகை செய்தல் வேண்டும். தேமாங்கிற தமிழங்கை உலகமெங்கும் பரவுதல் வகை செய்ய வேண்டும் பாரதிதாசன் சொல்கிறாரு. அப்படி நீ நம்ம தமிழை உலகம் பூரா பரப்ப வேண்டாம், நம்மளே என்ன செய்வோம், புதுசாகவே ஒரு உலகத்தை உருவாக்குவோங்க, நம்மளால் முடியுங்க. தமிழால் நம்மளே என்ன செய்யலாம், நம்மளால் கண்டிப்பாக தமிழை வச்சே ஒரு உலகத்தை உருவாக்க முடியும் அப்படின்ட்டு புதிதோர் உலகம் செய்வோம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் அடுத்து பாருங்கள், நாடும் மொழியும் நமது கண்கள் அப்படின்னு சொல்லிட்டு பாரதியார் சொல்லியிருப்பார். நாடும் மொழியும் நமது கண்கள், நாடும் மொழியும் நமது கண்கள். அப்போ பெண்கள் எங்கே போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாரதிதாசன் கேட்குறாரு. பெண்ணடிமை தீரும் இந்நாட்டில் மண்ணடிமை தீர்ந்து விடுதல் மேற்கொன்பே. நீங்கள் பெண்களுக்கு விடுதலை கொடுக்கவே இல்லை, என்ன பெண்களை வீட்டுக்குள்ளேயே தான் நீங்கள் வச்சுருக்கீங்க, அடைச்சி வச்சுருக்கீங்க. அப்போ பெண்களுக்கு விடுதலை கொடுக்காத வரைக்கும் நீங்கள் நாட்டுக்கு விடுதலை வேணுன்றது வெறும் முயல் கொம்பு தான், இல்லாத ஒன்று மாதிரி தான். முதல்ல பெண்களுக்கு விடுதலை கொடுங்க, அப்புறம் நாட்டுக்கு விடுதலையை பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அடுத்து பாரதியார் கேட்டு, என்று பிறந்தவள் என்று உணராக இயல்பின நாம் எங்கள் தாய் அப்படின்னு சொல்லிட்டு பாரதியார் தமிழோட பழமையை சொல்கிறார். தமிழ் அவ்வளோ பழமையான மொழி, என்று பிறந்ததுனே தெரியலை. என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பின் நாம் எங்கள் தாய், என்று பிறந்தவளே தெரியல. பாரதியார் சொல்கிறாரு என்று பிறந்தவள் என்று தெரியல. அப்போ பாரதியார் அப்படியே அவங்களுக்கு என்று பிறந்தவள் என்று தெரியலையா, இருங்க இப்போ நான் சொல்கிறேன். திங்களோடும் செலுமருதி தன்னோடும் விண்ணோடும் விடுகளோடும் மங்குகடல் இவற்றோடும் பிறந்த தமிழோடு பிறந்தோம் நாங்கள். உங்களுக்கு தான் தெரியல, என்னைக்கு பிறந்தோம் தெரியல. நான் சொல்கிறேன் பாருங்கள், திங்களோடும் நிலா வானம் கடல் இதெல்லாம், வானம் வையகம் இதெல்லாம் எப்போ பிறந்துச்சோ அதோடய நம்ம தமிழும் சேர்ந்து பிறந்தது தான். அந்த தமிழோட சேர்ந்து பிறந்த ஆட்கத்தான் நம் தமிழர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு பாரதிதாசன். அவ்வளோதாங்க, இதுதான் ஒரு முக்கியமான மேற்கோள் எடுத்திருக்கேன். தின்னோடும் மண்ணோடும், அவ்வளோதாங்க. இதில் அதுபோல் இந்த பிடிஎஃப் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு இந்த மேற்கோள்கள் எல்லாமே வச்சுருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில். இந்த பிடிஎஃப் அதுபோல் எக்ஸ்ட்ரா நிறைய டீட்டெயிலும் பாரதியார் தனியாக பாரதிதாசன் தனியாக டீட்டெயில் வச்சுருக்கேன். வேணுங்கவங்க டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கிடுங்க. ஒரு வாட்டி ரீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மனப்பாடம் ஆயிரும். ஓகே, தேங்க்யூ டு ஆல்.